வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலில் தமிழ்நாடு அரசால் வெளியிடப்படக்கூடிய தமிழரசு அப்படின்னு ஒரு இதழ் வந்து மாதம் மாதம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதிலிருந்து முக்கியமான திட்டங்களை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி ஒரு 5 திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே எல்லா எக்ஸாம்லேயுமே கண்டிப்பாக கேட்குறாங்க. நம்ம அதுக்கு பேர் வச்சுருக்கிறதா கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரே பேரை வச்சுட்டு அதை வந்து என்ன செய்யறதில்ல, படிக்கிறதே இல்லை. ஒரு தடவையாவது நீங்கள் ரீட் பண்ணீங்கனாலே இந்த திட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு புரியக்கூடியதாக தான் இருக்கும். அந்தந்த திட்டங்கள் வந்து என்னென்னைக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அன்னன்னைக்கு டிவியில் நியூஸாகவே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த நியூஸாகவும் பார்க்கலாம். இல்லை எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் படிக்கும்போது அதுக்கு இந்த மாதிரி நான் கீழே கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து தனியாக எழுதி வச்சுட்டு ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே போதும். எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க உள்ள திட்டம் என்னன்றதை பார்க்கலாம். இது ஹைலைட் மட்டும் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து அரண் இல்லங்கள், 2வது அன்புக்கரங்கள் திட்டம், 3வது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், 4வது கலைஞர் கனவு இல்லம் திட்டம், 5வது இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாகவோ நீங்கள் வேலைக்கு போகும்போது இந்த ஸ்கீமில் ஏதாவது ஒன்று உங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கீமாக கூட இருக்கலாம். அது நீங்கள் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து. ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்கீமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ காலை உணவு திட்டம்ங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த காலை உணவு திட்டத்தை தான் இந்த இடத்துல இல்லம் தேடி கல்வி திட்டம் கிடையாது, காலை உணவு திட்டம் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காலை உணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கணும், ஒரு ஒரு 5 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கே ஆரம்பித்தாங்க, என்ன தேதியில் ஆரம்பித்தாங்க, இங்கே எந்த ஸ்கூல் வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்தாங்கன்னு கொடுத்துருப்போம். அப்பப்போ உள்ள அப்டேட் வந்து இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு முன்னோடி திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த விடியல் பயணம் திட்டம், இந்த காலை உணவு திட்டம், இது எல்லாமே. ஸோ இந்த இது எல்லாமே முன்னோடி இப்போ வரைக்கும் கரண்ட்டில் எதெல்லாம் இருக்கோ அதை பற்றி வந்து கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போனாலே நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ங்கிறனால ஒரு 5 நிமிஷம் இதுக்காக ஒதுக்கி நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இதை வந்து ரீட் பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு நோட் எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைனா தமிழரசு திட்டம் அப்படிங்கிறதே போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணியே வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ஒவ்வொரு திட்டமாக வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த தமிழரசு இதழில் இந்த நவம்பர் மாதத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கொடுத்துருக்க திருக்குறள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாரி பெருக்கி வளம்படுத்துற்றவை ஆராய்வான் செய்க வினை. அதாவது வருமானம் வரக்கூடிய வழிகளை வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு விரிவாக்கிக்கணும். அதாவது வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வளங்களை பெருக்கி இடையூறுகளையும் ஆராய்ந்து நீக்கிட வல்லவனை செயலாற்றும் திறனுடையவன். ஸோ வருமானம் வர வழி என்னங்கிறத நம்ம தான் தேடி போகணும். அந்த வழியில் போய் நல்லா சம்பாரிச்சுக்கிறணும். அதில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம ஆராய்ந்து நீக்கக்கூடிய நல்ல திறமைசாலியாக இருக்கிறவன் தான் நல்ல செயலாற்றும் திறனுடையவன் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த குறளோட தான் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் அடுத்து முதல்ல பார்க்க போகிற திட்டம் வந்து கலைஞர் கனவு இல்லம் திட்டம். ஸோ இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் 2024-25 நிதிநிலை பட்ஜெட்டில் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் கிராமப்புற பகுதிகளில் ஏறத்தாழ 8 லட்சம் குடிசை வீடுகள் உள்ளதாக என்ன செஞ்சிருக்காங்க, கட்டறிஞ்சிருக்காங்க. அதாவது அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு சூப்பர்வைஸ் பண்ணதில் 8 லட்சம் குடிசை வீடுகள் இருக்கிறதா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சஸ்பெக்ட் பண்ணதோட அடிப்படையில் குடிசை இல்லா தமிழ்நாடாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய முதலமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2030க்குள்ளே ஊரக பகுதிகளில் 6 வருஷத்தில் 8 லட்சம் அந்த வீடுகளை வந்து நம்ம கட்டிடணும் அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ அடுத்து அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு திட்டமும் பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு திட்டம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா, அதோடைய கலைஞர் பீரியடில் அவங்க வந்து முதல்வராக இருந்தப்போ என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்களோ அதையும் மேட்ச் பண்ணி தான் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்கீமாக போட்டுட்டு வருவாங்க இந்த இதழில், தமிழரசு இதழில். இப்போ நம்ம பார்த்தது கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படிங்கிறது வந்து யார் கொண்டு வந்தது, நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது. இப்போ அதே இது அவருடைய இது டார்கெட் வந்து என்ன, குடிசை இல்லா தமிழ்நாடை 2030க்குள்ளே மாற்றணும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த திட்டத்துடைய நோக்கம் வந்து இதுதான் அப்படிங்கிறத அதை தவறுதலாக கொடுத்துக்கூடிய நம்மளை என்ன செய்வாங்க, டிக் பண்ணுற வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோடைய நோக்கம் வந்து குடிசை இல்லா தமிழ்நாடாக இருக்கணும். அது 2030க்குள்ளே அச்சீவ் பண்ணுறது. 2030க்குள்ளே என்ன இருக்கணும், 8 லட்சம் வீடுகள் வந்து புதுசாக கட்டித்தர தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இப்போ இதே இது கலைஞருக்கு அவர் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது அவங்க என்ன திட்டம் கொண்டு இருக்காங்கன்னா, 1975 கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் 2010 கொண்டு வந்திருக்காங்க. அதாவது குடிசைகளுக்கு மாற்றாக நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் முன்னோடி திட்டம்னு 1975 கொண்டு வந்துட்டு, அடுத்து கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அப்படிங்கிறத 2010 கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதுதான் இது. அதாவது ஊரக பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த திட்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உலக புத்தொழில் மாநாடு 2025ங்கிறது நடந்திருக்கு. ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். டேட்டு கூடயும் வந்து ரேர் தான் நமக்கு கேட்குறது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா,
உள்ளே ஏதாவது இருக்க கன்டென்ட்டை கொடுத்து இந்த கன்டென்ட் வந்து எதோட தொடர்புடையது இந்த மாதிரிலாம் கூட அவங்க வந்து கேட்கலாம். ஸோ உலக புத்தொழில் மாநாடு 2025 நம்மளுக்கே தெரியுது. புத்தொழில் மாநாடு அப்படின்னாலே ஒரு புதிய தொழில் செய்கிறதுக்கு நம்மளை வந்து என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியோட டைப் பண்ணுவாங்க. அதுதான் இதுக்கு வந்து மீனிங். எப்போ நடந்துச்சுன்னா 9/10/2025 நடந்துச்சு. எந்த ஊர்னா கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. புத்தொழில் சூழலை வலுப்படுத்த 100 கோடியில் இணை உருவாக்க நிதியம் திட்டம். நான் இப்போ சொன்ன மாதிரி இப்போ இணை உருவாக்க நிதியம் திட்டம்னா ஒரு ஃபினான்ஸ் ஸ்கீமாக தான் இருக்கும். இது எதோட தொடர்புடையதுன்னு கேட்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியணும், புத்தொழில் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இது எந்த இடத்துல பேசப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த உலக புத்தொழில் மாநாடு 2025ன்னு ஒன்று நடந்துச்சு. அப்போ பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறது அதையும் நம்மளுக்கு தெரியணும். இந்த ஸ்கீமில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு 8 கம்பெனிக்கு ஒரு 8 நிறுவனங்களுக்கு வந்து என்ன செய்றாங்கன்னா, தலா 1,00,000 அப்படிங்கிற மாதிரிக்கு என்ன செய்றாங்க, ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது எந்த துறை இதை செயல்படுத்துது அப்படின்னா, எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை. அவங்க தான் இதை வந்து என்ன செய்றாங்க, செயல்படுத்துறாங்க. இதோடைய நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில புத்தொழில் நிறுவனங்கள், புத்தாக்க கண்டுபிடிப்பாளர்களுக்கு பன்னாட்டு இணைப்புகளை ஏற்படுத்த நான் ஏற்கனவே சொன்னேன். நம்மள்ட்ட புத்தொழில் நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா, நம்ம புத்தாக்க கண்டுபிடிப்பாளர்கள் என்ன செஞ்சுருவாங்க, வேறு மல்டிநேஷ்னல் அதாவது இன்டர்நேஷ்னல் கம்பெனியோட டைப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அதுக்குரிய ஒர்க்கு தான் வந்து என்ன இந்த 2 நாளில் நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த அறிக்கை வந்து 2 வெளியிட்டிருக்காங்க. ஒன்று வந்து தமிழ்நாடு புத்தொழில் தொடக்க தொலைநோக்கு அறிக்கை 2035. ஸோ இதில் வந்து ஒரு விஷன் தான், விஷன் 2035 தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு புத்தொழில் நிறுவனருக்கு சலுகை தொகுப்பு, மாற்றுத்திறனாளிகள் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு புத்தொழில் நிதி திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய அனுமதி ஆணைகள் இதெல்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளும் ஒரு என்ன செஞ்சுக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இணை உருவாக்க நிதியம் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கிறத அந்த இதை இது பண்ணிக்கோங்க. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா கோயம்புத்தூரில் நடந்துச்சு. இந்த 2 பாயிண்ட் மட்டும் இந்த ஸ்கீமில் வந்து போதுமானது. ஸோ அடுத்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அரண் இல்லங்கள். இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 13/10/2025 எந்த ஊர்லன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில். ஸோ இப்போ இதில் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர்னு இங்கே இருந்து வராது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஸ்கீம் வந்து அரண் இல்லங்கள் அப்படிங்கிறது. இந்த அரண் இல்லங்கள் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிடையாது. அதாவது சென்னையில் செனாய் நகர்லேயும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க மதுரையில் அண்ணா நகர், இந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அரண் இல்லங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அரண் இல்லங்கள்ங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட திருநங்கைகள் திருநம்பியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தங்கும் விடுதி தான் இந்த அரண் இல்லங்கள். ஸோ அவங்களுக்கு பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டதான் இந்த அரண் இல்லங்கள். ஸோ இதோடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா, எதுக்காக இந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லும்போது ஈஸியாக சொல்லிடலாம். ஏன் வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணி அதையும் நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா, மெயின்ஸ் எழுதும்போது நீங்கள் இந்த மாதிரி எழுதும்போது தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி அந்த மாடல்லே நான் தொடக்கம், இடம், நோக்கம், அதோட தேவை, அதோடைய பயன்கள் என்ன, அந்த மாடல்லே நான் எழுதியிருப்பேன். ஸோ இதையே நீங்களும் உங்கள் நோட்டை போட்டு எழுதிக்கோங்க. மெயின்ஸுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ் ஆகிரும். ஸோ இவங்களோட நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கைகள் எதிர்நோக்கும் சமூக மனநலம் பாதுகாப்பு சார்ந்த இந்த விஷயங்களை எல்லாம் கருத்தில் வச்சு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ஆதரவான வாழ்விடங்களை சூழலை உருவாக்குறது தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அரண் இல்லங்கள். ஸோ இதில் என்ன டவுட் வரும் அப்படின்னா, நிறைய திருநங்கைகள் இவங்களுக்கு வந்து வீடே கட்டி கொடுத்துருக்காங்களே, அப்போ எதுக்கு இந்த இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்களும் நம்மளை மாதிரி தங்கி வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, ஒரு மனசளவில் வீட்டில் இருந்து வெளியேறி வந்தவங்க, வரும்போது என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்காக இந்த அறநிலங்கள் வந்து ரொம்ப வந்து என்ன இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட தேவை வந்து என்னன்னு சொல்லி கேட்டாக்கா இதில் வந்து தெளிவாக இருக்கும் பாருங்கள். பாலினம் அடையாளம் காணும் பருவத்தில் பயம், மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு குடும்பம், கல்வியில் இருந்து விலகி ஆதரவற்று நகரங்களுக்கு வரும் திருநங்கை, திருநம்பி, இடைப்பாளினை இவங்களை பாதுகாக்க இந்த அறநிலங்கள் கை கொடுக்கும். அவங்களுக்கு ஆலோசனை வழங்குதலுக்கு என்ன செய்யும் இந்த அறநிலங்கள் அவங்களுக்கு உதவி செய்யும். ஸோ இதில் யார் யாரெல்லாம் பயனாளிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட திருநங்கை, திருநம்பி, இடைப்பாளின நபர்கள். இவங்க வந்து ஒவ்வொரு இல்லத்துலேயும் ஒரு 25 பேர் தான் மொத்தம் வந்து தங்குற மாதிரி அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ நாள் அங்கே தங்கலாம் அப்படின்னா, ஒரு வாரத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் என்ன செய்யலாம், அங்கே தங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களோட விஷயத்தை வந்து இன்னும் ரினியூவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தகுதின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியத்தில் ஒரு அடையாள அட்டையை அவங்க வச்சுருந்தாலே போதும். இந்த அறநிலையத்தில் அவங்க நினைச்சுக்கிடுவாங்க, சேர்த்துக்கிடுவாங்க. ஸோ இங்கே என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உணவு, உடை, இருப்பிடம், அடிப்படை தேவைகள் எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. பள்ளி கல்லூரிகளில் இடைநின்றவங்களாக இருந்தாங்கன்னா அந்த கல்வியை தொடர்றதுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க. உயர்கல்வி வாய்ப்புகளை வந்து என்ன செய்கிறாங்க, ஏற்படுத்துகிறாங்க.
ஹையர் எஜுகேஷனுக்கும் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்து வந்து உள்ளுறைவோரின் தேவைகளுக்கு ஏற்ப உளவியல் தொழில்முறை ஆலோசனை. இது பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இருந்தால் அந்த பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய ஹெல்ப்பும் அவங்க பண்ணுறாங்க. அதில் திருநங்கையருக்கு எதிரான வன்முறை பாகுபாடுகள் குறித்து புகார் அளிக்கிறதுக்கும் என்ன செய்கிறாங்க, இவங்க உதவுறாங்க. அதே சமயத்தில் இலவச சட்ட உதவியும் அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டவர்களை மீண்டும் குடும்பத்துடன் இணைக்க முயற்சி செய்கிறாங்க. அதுக்கும் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. குடும்பத்தினருக்கு விழிப்புணர்வையும் இது மூலமாக என்ன செய்கிறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் இந்த அரண் இல்லங்களுடைய ஸ்கீமு. இது அப்படியே குரூப் 2 மெயின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே என்ன செய்யலாம், அப்படியே எழுதினாலே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், 75% மார்க் வந்து அப்படியே போடுவாங்க. ஸோ அடுத்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். உங்களுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து கொடுக்கும்போது இல்லம் தேடி கல்வி திட்டம்னு கொடுத்துட்டேன். ஸோ அது வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, இது வந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதோடைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. 26/8/2025 சென்னையில் இருக்கக்கூடிய புனித சூசையப்பர் பள்ளி, மயிலாப்பூர் சென்னையில் இருக்கக்கூடியதில் இங்கே தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணலை. ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண ஸ்கீமை இந்த ஸ்கூலில் வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 3.06 லட்சம் மாணவ மாணவியர்களின் பயன்பெறும் வகையில் நகர்ப்புற பகுதிகளுக்கு இது விரிவாக்கம் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்கிறாங்க. சரியா? அதாவது அரசு உதவி பெறும் பள்ளி முதல்ல வந்து அரசு பள்ளிகளில் மட்டும் இருந்துச்சு, 1ஆப்புலேருந்து 5ஆப்பு வரைக்கும். இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயும் என்ன செஞ்சுருக்காங்க, விரிவாக்கம் பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்ல வராங்க. ஸோ அதுதான் இது. ஸோ இதே இதில் மு. கருணாநிதி முதல்வராக இருந்தப்போ அவருடைய காலத்தில் வந்து என்னென்ன திட்டம்லாம் இருந்துச்சு அப்படின்னா, சத்துணவில் வாழைப்பழம் வழங்கும் திட்டம்னு ஒன்று இருந்தது. அதாவது முட்டை எல்லாருக்கும் கொடுக்குறாங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த மாதிரி சைவ பிரியர்களாக இருந்த முட்டை சாப்பிடாத பிள்ளைகளுக்காக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, 15/7/2028 மு. க. கருணாநிதி அவர்களுடைய பீரியடில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சத்துணவில் வாழைப்பழம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க, முட்டை சாப்பிடாதவங்களுக்காக. சமூகத்தில் திருநங்கையர்கள் கண்ணியத்துடன் மரியாதையும் வாழ வேண்டும். இது வந்து எப்போன்னு சொல்லி கேட்டாக்கா, நம்ம ஏற்கனவே அரண் இல்லங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்குண்டான லைனு. அதாவது இந்த லைனை பொறுத்தவரை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சமூகத்தில் திருநங்கைகள் கண்ணியத்துடன் மரியாதையுடன் வாழ வேண்டும். அதுக்காக தான் இந்த நலவாரியம் அப்படிங்கிறத இவங்க என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தினாங்கன்னு சொல்ல வராங்க. ஸோ அடுத்த திட்டத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த 2 திட்டத்தை வந்து நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்கீமை வந்து ஒரு 2 டைம்ஸாவது ரீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.